இப்போ இருக்க சிச்சுவேஷனில் ஷேர் மார்க்கெட் கீழே போகுது, நியூஸ்லலாம் வந்து கிராஷு டவுனு. ஸோ வந்து எல்லாமே ஒரு டென்ஷனில் தான் போயிட்டுருக்கு அப்படின்னு நம்ம வந்து இப்போ மார்க்கெட் சிச்சுவேஷனை பார்ப்போம். ஆனால் இதே டைமில் ஒரு ஷாக்கிங்கான டேட்டா வந்திருக்கு. என்ன அப்படின்னா, எஸ்ஐபியில் மட்டும் கிட்டத்தட்ட 32,000 கோடி பேர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற டேட்டா தான். ஸோ எப்படி மார்க்கெட் டவுன் ஆச்சு அப்படின்னா எல்லாரும் பேனிக் தான் ஆவாங்க. ஸோ எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க, அதுவும் எஸ்ஐபியில் இவ்வளோ பேர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி, இது ஸ்மார்ட் மூவா அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல எஸ்ஐபினா என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். எஸ்ஐபி அப்படின்னா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். அதாவது ஒவ்வொரு மாதமும் மந்த்லி நம்ம இன்கமாக இருக்கலாம், இல்லை நம்ம சேவ் பண்ண மணியாக இருக்கலாம், இதெல்லாம் வந்து ஒரு பார்ஷியலி ஒரு அமௌண்ட்டை வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது தான். ஸோ இதுவுமே வந்து ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட் ஆகும். ஸோ ஒரு 1000 rupees நம்ம மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட்டில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து எஸ்ஐபி. இதில் வந்து டைமிங் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு டென்ஷனும் இல்லை. ஸோ இதனாலே வந்து எஸ்ஐபி வந்து மக்கள் அதிகமாக விரும்புவாங்க. ஸோ எக்ஸ்பர்ட்ஸ்மே வந்து சொல்கிறது என்னென்னா, எஸ்ஐபியில் நீங்கள் வந்து அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படின்னா. ஸோ எஸ்ஐபியை பொறுத்தவரையும் எந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் ஏன் வந்து எல்லாரும் எஸ்ஐபியை பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா, டிசிப்ளின், அதாவது ரெகுலர் சேவிங் மெத்தட் மாதிரி இது இருக்கும். அதே மாதிரி ஸ்மால் அமௌண்ட்லேருந்து ஸ்மால் அக்கௌண்ட், சின்ன அக்கௌண்ட் நம்ம கிரியேட் பண்ணி சின்ன அமௌண்ட், அதாவது 500 ரூபாயிலிருந்தும் நம்ம வந்து எஸ்ஐபியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மெத்தட் கொண்டு வரதுனால இதில் யார் வேணாலும் பண்ணலாம். நார்மல் பீப்புளாக இருக்கட்டும், டெய்லி வேஜஸ் பீப்புளாக இருக்கட்டும், ஸோ இவங்க எல்லாருமே வந்து இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒருனால தான் எஸ்ஐபி வந்து அதிகமாக வந்து எல்லோரும் விரும்புவாங்க. அதே மாதிரி மார்க்கெட்டு ஆவரேஜாக இருக்கும், ஹையில் இருந்தாலும் சரி லோவில் இருந்தாலும் சரி, மார்க்கெட் வந்து இதில் பேலன்ஸ்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரியும். ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, சின்னதாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு லம்சமான அமௌண்ட்டை வந்து நம்மளுடைய ஃபியூச்சரில் பில் பண்ணுறதுக்கு இந்த மெத்தட் வந்து ஒரு சூப்பரான மெத்தட் அப்படின்னு வந்து எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருமே சொல்லுவாங்க. ஸோ இப்போ தான் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்குள்ளேயே வரும். என்ன அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, கிட்டத்தட்ட 32,000 கோடிக்கு மேலே வந்து எஸ்ஐபி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த வருஷம் அப்படின்னு. ஸோ மார்ச் மாதம் மட்டும் கிட்டத்தட்ட 32,087 கோடி பேர் வந்து எஸ்ஐபியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது இது ஒட்டு மொத்தமாக ரொம்பவே ஹை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எஸ்ஐபி அக்கௌண்ட்ஸ் கூட வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. ஸோ இதுல இருந்து பார்க்கும்போது என்னதான் மார்க்கெட் டவுன் ஆனாலும், கிராஷ் ஆனாலும், கரெக்ஷன் டைம்ல இருந்தாலும், என்னதான் வாலட்டிலிட்டி இருந்தாலும், நாங்க வந்து எஸ்ஐபியில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பீப்புள் ஸ்டாப் பண்ணாம எஸ்ஐபியில் ஸ்டில் இப்போ வரையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, என்னதான் எஸ்ஐபியை நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க, அதிகம் பேர் வந்து பண்றாங்க அப்படின்னு சொன்னாலும், இன்னொரு பக்கம் ஸ்டாப் பண்ணிட்டும் இருக்காங்க. ஏன்னா டேட்டா வைஸ் பார்க்குறப்போ 52 லட்சம் பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க புதுசா. ஆனா ஏற்கனவே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நபர்கள் வந்து 53 லட்சம் பேர் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இதுவுமே ஒரு ஷாக்கான நியூஸாக தான் தெரியுது. இங்கிட்டு ஸ்டார்ட்டும் பண்ணுறாங்க, இங்கிட்டு ஸ்டாப்பும் பண்ணுறாங்க. ஸோ வந்து ரீசன் என்ன அப்படின்னு கேட்டாலே, இப்போ வந்து அதிகமாக எக்ஸ்பீரியன்ஸான மார்க்கெட்டில் வந்து இருப்பாங்க. ஸோ அவங்க அந்த மார்க்கெட் கிராஷ் எல்லாம் வந்து பார்த்து பேனிக் ஆகிருக்கலாம், ஸோ வந்து பயந்துருக்கலாம். அதே மாதிரி ஷார்ட் டேர்ம் வந்து லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க வந்து இந்த எஸ்ஐபியெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. ஆனால் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மார்க்கெட் டவுன் ஆனால் மட்டும்தான் பெஸ்ட்டான டைம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா மார்க்கெட் டவுன் ஆனால் தான் வந்து ஒரு பெஸ்ட் டைம்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, சீப்பான ப்ரைஸில் வந்து அப்போ தான் ஷேர்ஸ் கிடைக்கும். ஸோ லாங் டேர்மில் அதிக ரிட்டர்ன் வரணும் அப்படின்னா நீங்கள் சீப்பான ப்ரைஸஸில் நீங்கள் வந்து அப்போ ஷேர்ஸ் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லாங் டேர்மில் ஒரு ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஸ்மார்ட் இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து இந்த மாதிரி மார்க்கெட் டவுன் ஆகிற சமயத்தில் தான் வந்து ஷேர்ஸை வந்து அதிகமாக வாங்குவாங்களாம். ஸோ மார்க்கெட் எப்போவுமே ஒரு அப் டவுன், அதாவது வெலட்டிலிட்டியில் தான் இருக்கும். ஸோ அதுக்காகலாம் நம்ம பார்த்துட்டு எதையுமே வந்து ஸ்டாப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. டவுன் ஆன சீப்பான பிரைஸ்ல கிடைக்கும், ஷேர்ஸ் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. ஸோ வந்து வெல்த் பில்ட் பண்றவங்க கன்சிடென்ட்டா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்க தான் வந்து வெல்த் பில்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா எஸ்ஐபியை ஸ்டாப் பண்றது ரொம்ப ஈஸி, கண்டினியூஸா வந்து அதை வந்து மந்த்லி போடுறவங்க ரொம்பவே கஷ்டம். ஏன்னா வந்து நம்ம மந்த்லி இன்கம்ல நம்ம சேவிங்ஸும் பார்க்கணும், அட் த சேம் டைம் நம்மளுடைய எக்ஸ்பென்ஸையும் பார்க்கணும். அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம வந்து சின்ன அமௌண்ட்டை தான் எஸ்ஐபியில் போட போறோம். நிறைய சேலரி வாங்குறாங்க அப்படின்னா அது ஓகே. டெய்லி வேஜஸ் பீப்புள்லாம் வந்து ரொம்பவே வந்து கஷ்டப்படுறவங்களாம் வந்து இந்த அமௌண்ட்டை எடுத்து வைக்கவே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ அவங்களாம் வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு நினைக்காம கொஞ்சம் கஷ்டப்பட்டு வந்து எஸ்ஐபியை வந்து தொடருங்க, அதாவது கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பர்ட்ஸ்லாம் சொல்றாங்க. இப்போ எஸ்ஐபியில் கிட்டத்தட்ட 32 கோடி பேர் வந்து எக்ஸ்ட்ரா வந்து எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் வந்து எஸ்ஐபியிலேருந்து வெளியேறவங்க இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து எஸ்ஐபியில் ஸ்டில் இப்போ வரையும் கண்டினியூஸாக எஸ்ஐபியில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா, இல்லை வந்து இந்த மாதிரி மார்க்கெட் கிராஷ் ஆனாலோ டவுன் ஆனாலோ எஸ்ஐபியை ஸ்டார்ட் பண்ணிடுவீங்களா? ஆனால் எக்ஸ்பர்ட்ஸ் ஒன்று சொல்கிறாங்க, இன்வெஸ்டர்ஸ் ஒன்று சொல்கிறாங்க.
சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.